வரக்கூடிய ஓராண்டு காலம் புதுக்கோட்டை மண்ணில் போராட்ட களம் தான் இந்த மண்ணில் பீரிட்டு எழும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசிற்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் படித்து முடித்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வேலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்துடைய மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த திமுகவினுடைய இந்த 5 ஆண்டுகளின் நிறைவு பட்ஜெட் என்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட்டாக தங்கம் தென்னரசு அவர்களும் மரியாதைக்கு MRK பன்னீர்செல்வம் அவர்களும் நிதிநிலை அறிக்கையும் வேளாண்மைத்துறை அறிக்கையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தோழர் வாசி அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு 2026 நம்முடைய சட்டப்பேரவை தேர்தலை மீண்டும் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆகவே இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய இந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு நிறைவான பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட மக்களும் ஒரு மிகுந்த ஆழ்ந்த எதிர்பார்ப்பு நாம் இருந்தோம். புதுக்கோட்டைக்கு வறட்சியை துயர்த்துடைப்பதற்கு, வறுமையை போக்குவதற்கு, வேலையின்மைக்கு முடிவு கட்டுவதற்கு ஏதாவது சில அறிவிப்புகள் வருமா என்று யோங்கினோம். திமுக ஒன்றுமே செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி இந்த காலத்தில் ஒரு நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரம் உயர்த்திய பிறகு பாதாள சாக்கடை திட்டம் இப்போது நடைமுறையில் இருக்குது. சாலைகள் மேம்பாடு என்பது நகரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மாநகராட்சியுடைய அந்தஸ்தை அது குறுகிய காலத்தில் பெற வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் 2164 கோடி ரூபாயை கொள்ளிடம் உபரிநீர் திட்டத்திற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் வரவேற்கிறோம். அது தொடர வேண்டும். குடிநீர் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது. ஆகவே கொள்ளிடம் உபரிநீர் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாநகராட்சி வருவது என்பது ஓரளவு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அது உதவி செய்யும் என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் குறித்து, இந்த உழைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை மேம்பாடு குறித்து, விவசாயம் குறித்து, நீர் மேலாண்மை குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவுமே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இல்லை என்பதை வேதனையோடு நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய கட்சி முன்னெடுக்கிற, நம்முடைய விவசாய அமைப்புகள் முன்னெடுக்கிற காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு இந்த ஆண்டு நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். கடந்த 13ஆம் தேதி நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் சென்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் ஏதாவது அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி நம்முடைய மாநாட்டில் நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது புதுக்கோட்டை மக்களுடைய வறுமையை ஒழிப்பதற்காக நம்முடைய கட்சியால் முன்மொழிகிற, எங்களுடைய கட்சியால் முன்மொழிகிற ஒரு திட்டம். இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து விவசாய அமைப்புகள் புதுக்கோட்டை மண்ணில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு பேசி நாங்கள் போராடுகிறோம், மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரை பார்க்கிறோம், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை பார்க்கிறோம், துறை செயலாளர்களை பார்க்கிறோம். அது எங்களுடைய போராட்ட வலிமையிலிருந்து நாங்கள் பிரதிபலிக்கிற வகைகளில் அது ஒன்று. ஆனால் நீங்கள் நினைத்தால் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ஒரு கூடுதலான நிதியை ஒதுக்குவதற்கு, இந்த மாவட்ட மக்களில் விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சந்தித்து இந்த பட்ஜெட்டில் காவிரி வைகை குண்டாருக்கு நீங்கள் நிதி ஒதுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நேரடியாக வலியுறுத்தி நாம் மனுக்கள் கொடுத்தோம். அவரும் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடம் பேசினாரா, தங்கம் தென்னரசிடம் பேசினாரா, அது உள்ள பிரச்சனை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது நிராகரிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஏற்கனவே ஒதுக்கிய சில 1000 கோடியை வைத்து நிலமெடுப்பு பணியை இன்னும் நிறைவு பெறவில்லை. அது துவங்கிய குன்னத்தூரில், விராலிமலை ஒன்றியம் குன்னத்தூரிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நிற்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 176 கிலோமீட்டர் அது பயணம் செய்ய வேண்டும். இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு ஏறத்தாழ 55,000 ஏக்கர் நேரடி பாசனம் என்று வருகிற போது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மறைமுக பாசனம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டத்திற்கு இந்த நிதி ஒதுக்கீடு காலதாமதம் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் ஏற்கனவே வறுமையில் இருக்கிறது, வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையோ தென்மேற்கு பருவமழையோ இந்த ஆண்டு கூட பெய்யவில்லை, சரியாக பெய்யவில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள
கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களில் கவிநாடு கண்மாய் உள்பட, இரும்பநாடு பெரிய கண்மாய் உள்பட, நீர்பழனி கண்மாய் உள்பட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த கண்மாயும் நிரம்பவில்லை. ஒரு குளம் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழை நிரம்பவில்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய விவசாயம் நிச்சயமாக இந்த ஆண்டு கேள்விக்குறியாகும். இந்த கேள்விக்குறியை கணக்கில் எடுத்துதான் ஒரு நிரந்தர நீர்ப்பாசனம் என்கிற முன்மொழிவை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக இருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக இருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் எண்ணி பார்க்கிற சொல்லி தொலைக்கிற அனைத்து அரசியல் கட்சியும் இருக்கிறது. நிரந்தர நீர்ப்பாசனத்திற்காக ஒரு கட்சி 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்திருக்கிறது. நிரந்தர நீர்ப்பாசனத்திற்காக ஒரு விவசாயிகள் அமைப்பு 1/2 நூற்றாண்டுகளாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது சொன்னால் நாம் பெருமையோடு ஊராக சொல்ல வேண்டும். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்பதை பெருமையோடு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு முன்னால் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகைய கோரிக்கையின் மீது, அத்தகைய நிதி ஒதுக்கீடு மீது புறக்கணிக்கும் என்று சொன்னால் நம்முடைய கட்சி இந்த மாநாட்டுக்கு பிறகு தேவைப்பட்டால் அனைத்து அரசியல் கட்சியை நாம் ஒருங்கிணைப்போம், அனைத்து அரசியல் கட்சியை ஒருங்கிணைப்போம். அனைத்து அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாடு விவசாய சங்கம் என்கிற கொடைக்கு கீழே நிறுத்துகிற அத்தகைய வலிமையும் வல்லமையும் நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கத்திற்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் இருக்கிறது. நாம் அனைத்து விவசாயிகள் அமைப்பு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கெல்லாம் விவசாயிகள் அமைப்பு இருக்கிறதோ, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்களுக்காக எந்தெந்த அமைப்புகள்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நம்மால் ஒழுங்கிருக்க முடியும் என்கிற வலிமை நமக்கு இருக்கிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக, திமுக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக திமுகவை தவிர்த்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அறைகோல் விட்டால் அந்த அனைத்து கட்சி கூட்டம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால் திமுக அதிமுக அடுத்து இருக்கிற கட்சி ஒரே கட்சி நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். நாம் நினைத்தால் ஒரு அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் நிறைவு கடைசி வாரம் வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் என்று சொல்கிறார்கள். பல்வேறு 34 துறைகள் இருக்கிறது. 34 துறைகள் மீதும் அதற்கான மானிய கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மானிய கோரிக்கை என்று சொல்கிறார்கள். வேளாண்மை துறை பட்ஜெட்டில் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் காவிரி வைகை குண்டாறு இணைப்பதற்கான பதிலுரையில் அது MRK பன்னீர்செல்வமாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் நிறைவுரையில் அவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. 110 என்று ஒரு சட்ட விதி இருக்கிறது. 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்தால் மீண்டும் பட்ஜெட்டில் விடுபட்டு போன நிராகரிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நினைத்தால் 110 விதியின் கீழ் அறிவிக்க முடியும். அந்த வாய்ப்பை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் விவசாய துறையினுடைய மானிய கோரிக்கையின் மீது பதிலளித்து வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலளித்து நிகழ்த்துவார். பொறுமையாக அதையும் நாம் பார்ப்போம். 2 அறிவிப்புகளும் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நிராகரிக்கப்படுவார் என்று சொன்னால், எந்த அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து விவசாய அமைப்புகளையும் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு வலுமிக்க போராட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மாவட்ட மக்களை பாதுகாப்பதற்கு, விவசாயம் இல்லை என்று சொன்னால் புதுக்கோட்டை மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லை, இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை, இந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மாவட்டத்தில் ஒரு சிறந்த கல்லூரி நிர்வாகம் என்பது கட்டமைப்பு என்பதில்லை. ஆனால் இந்த மாவட்டத்தில் வாழுகிற 18 லட்சம் மக்களுக்கும் ஒரே ஆதாரமாக இருப்பது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வேளாண் தான், விவசாயம் தான். விவசாயத்திற்கு ஒரு புறக்கணிப்பு, விவசாயத்துக்கு ஒரு நிராகரிப்பு, விவசாயத்துக்கு ஒரு நயவஞ்சகம் இந்த அரசு சூட்டும் என்று சொன்னால் முதல் களத்தில் முதல் ஆளாக முதல் படை வீரனாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை நகரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உழைக்கின்ற மக்களை திரட்டுவார்கள் என்று இந்த கருத்தரங்கத்தின் மூலம் தமிழ்நாடு அரசின் கவனத்தில் கொண்டு வந்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் தொழிலை துளைப்பதற்கு, தொழில் வளர்ச்சியை உருவாக்குவதற்கு சிப்காட்டுக்கு கீரனூர் என்று சொல்கிறார்கள், வரட்டும். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பணியை இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஓராண்டு காலம் புதுக்கோட்டை மண்ணில் போராட்ட களம் தான் இந்த மண்ணில் பீரிட்டு எழும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசிற்கு இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் சொல்லிக்கொள்ள அவசியம் தேவையும் இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நம்மூர் கவிஞர் ஜிவி அவர்கள் இப்போது முழங்குவார்கள்.